أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை கூட்டம் குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீனை எல்லா சந்தர்ப்பத்திலும் அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறான், நான் செய்வதை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன், இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இப்படி ஒரு வசனத்தை சொல்வதை நாம் அடிக்கடி கேள்விப்படுவது உண்டு. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் நீங்கள் தான் சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன் சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்டால், தஅமுரூன பில் மஅரூஃப், நல்லதை எடுத்து சொல்கிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், பாவமான காரியத்தை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்த சமூகம் எந்த சமூகம் என்று அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிற போது சிறந்த சமூகமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இறைவன் கொடுக்குகிற வரைவிலக்கணம், அவர்கள் நன்மையான காரியத்தை ஏவுவார்கள், பாவமான காரியத்தை அவர்கள் தடுப்பார்கள். நன்மையை ஏவி அந்த நன்மையை அவர்கள் செய்வார்கள், பாவத்தை தடுத்து அந்த பாவத்திலே இருந்து அவர்கள் தவிர்ந்து வாழ்வார்கள். இவர்கள்தான் இந்த உலகத்தில் வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் உன்னதமான உயர்வான ஒரு சமூகம் அப்படி என்று
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். இன்றைய ஹுத்துபாவும் அதுதான் தோழர்களே. அலட்சியமாக கருதப்படும் சில ஆபத்தான பாவங்கள் சம்பந்தமாக எனக்கும் உங்களுக்கும் ஒரு கணம் ஞாபகமூட்டி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பு ஏன் பேசப்பட வேண்டும், எதற்காக வேண்டி இந்த தலைப்பு, இதை பேசுவதின் ஊடாக நமக்கு என்ன நன்மை, இதை இந்த சமூகத்துக்கு சொல்வதனுடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும் என்ன என்பதை நானும் நீங்களும் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலே 2493வது செய்தியாக புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லாஹி வல் வாகிஇ ஃபீஹா கமதலி கௌமின் இஸ்தஹமு அலா ஸஃபீனத்தின். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தை சொல்லி, ஒரு உவமையை சொல்லி, அல்லாஹ்வுடைய வரம்புகளோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை கடந்து வாழுகின்ற மனிதனுக்கும் ஒரு உவமையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எப்படி உவமை, உதாரணம் என்றால், இஸ்தஹமு அலா ஸஃபீனத்தின், அவர்கள் ஒரு கூட்டம், அப்படியே கப்பலில் பயணம் செய்கிற ஒரு கூட்டம், கப்பலிலே அவர்கள் போய்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அந்த நேரத்திலே கப்பலிலே பயணம் செய்கிற போது அந்த கப்பல் 2 தளங்களை கொண்டது. ஒன்று மேல் தளம், அடுத்தது இரண்டாவது அடித்தளம். இந்த 2 தளங்களை கொண்ட கப்பல். இப்போது அடித்தளத்திலே இருக்கிற மக்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிற போது மேல் தளத்தில் உள்ள மக்கள் தான் மேல்தளத்துக்கு சென்றுதான் தண்ணீரை எடுத்து வர வேண்டிய தேவை இருக்கிறது. இப்ப கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் தனக்கு தண்ணீர் தேவைப்படுகிற போது மேல்தளத்துக்கு சென்று தேவையான தண்ணீர்களை எடுத்துக்கொண்டு கீழ்த்தளத்துக்கு வருகிறார்கள். இந்த நேரத்திலே மேல்தளத்திலே உள்ளவர்கள் அடிக்கடி கீழ்த்தளத்தில் இருந்து நாம் போய் தண்ணீரை எடுத்து வருவதன் ஊடாக அவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படும் என நினைத்து இதற்கு பிறகு மேல்தளத்துக்கு போகாமல் நம்ம தானே கப்பல்ல போறோம், தண்ணி தானே கீழே இருக்குது அப்படி என்று நினைத்து மேல போவது மேல உள்ளவர்களுக்கு சிரமம் என கருதி அவர்கள் மேலே போகாமல் அவர்கள் கீழே இருந்து கொண்டு அவர்கள் போகிற கப்பலிலே ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையின் ஊடாக அவர்கள் தண்ணீரை எடுப்பதற்காக முயற்சி செய்கின்ற ஒரு கப்பலில் பயணம் செய்கிற கூட்டத்துக்கு உதாரணம் அல்லாஹ்வுடைய வரம்புகளோடு இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய வரம்புகளை உடைத்தெறிந்து இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதனுக்கும் உதாரணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் மேல்தளத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நாம் அடிக்கடி போய் வருவதின் ஊடாக அசௌகரியம் ஏற்படுமோ என்று நினைத்து கீழ்த்தளத்திலே தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம் என்று கீழ்த்தளத்திலே உள்ள கப்பலுக்கு அவர்கள் ஓட்டை போடுகிற போது மேல்தளத்திலே உள்ளவர்கள் கீழ்த்தளத்திலே உள்ளவர்களுடைய அந்த கரங்களை தடுக்காமல் இருந்திருந்தால் 2 சாராரும் அழிந்து போயிருப்பார்கள். தடுத்ததினால் 2 சாராரும் அழியாமல் வெற்றியோடு திரும்பி வந்தார்கள் என்று அழகான உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஹுத்துபா என்பதும் உபன்யாசம் என்பதும் தர்பியத் என்பதும் அந்தந்த சமூகத்துக்கு அவ்வப்போது பாவங்களும் அனாச்சாரங்களும் அழிவுகளும் அட்டூழியங்களும் நடைபெறுகிற போது அதை பற்றிய விழிப்புணர்வுகளையும் அதை பற்றிய அச்சமூட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் செய்வதுதான் இந்த மிம்பர் மேடையுடைய மிக பிரதானமான நோக்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்ல 4953வது செய்தியாக முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்ன மின் அஷ்ராத்திஸ் ஸாஅ, மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் ஐ யுர்ஃபஅல் இல்ம், அப்படியே அறிவு என்பது உயர்த்தப்பட்டுவிடும். அறிவாளிகள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். நிறைய அறிஞர்கள் மார்க்க மேதைகள் அப்படியே அவசரமாக
உலகத்தை விட்டும் பிரிந்து மரணத்தை சந்தித்து அவர்களுடைய அறிவு அப்படியே வானலோகம் நோக்கி உயர்த்தப்பட்டுவிடும். மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்றாக அறிவுள்ள சமூகம் இந்த உலகத்தில் தங்கி இருக்காது. அவர்களுடைய அறிவு அப்படியே உயர்த்தப்பட்டுவிடும். அது சில நேரங்களில் நல்லவர்களுடைய மரணங்களாக கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னாங்க, அந்த நேரத்தில் அறிவு உயர்த்தப்பட்டு விட்டால் மடமைதான் அந்த இடத்திலே தங்கியிருக்கும். ஒரு சமூகத்தில அறிவாளிகள் இல்லை என்றால் மடையர்கள் தான் ஆட்சி செய்வார்கள். அறிவாளிகள் இல்லை என்றால் மடத்தனமான செயல்கள் தான் நடக்கும். அப்ப அறிவாளிகள் உயர்த்தப்படுவதும் அறிவுகள் உயர்த்தப்படுவதும் மடமைகள் நிலைநாட்டப்படுவதும் மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்று. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, மதுபானம் அருந்துவது அதிகமாகிவிடும். மதுபானம் சர்வ சாதாரணமாக அருந்துகின்ற காலமாக மறுமையுடைய காலம் ஆகிவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, விபச்சாரம் சர்வ சாதாரணமாக பரவி காணப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்றாக அறிவுகள் உயர்த்தப்படுவதையும் மடமைகள் உலகத்தில் தாண்டவம் ஆடுவதையும் விபச்சாரம் பரவுவதையும் குடிபோதைகள் இந்த உலகத்தில் அதிகமாகுவதையும் அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையுடைய நாளின் அடையாளங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் இதில் விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் நம்மட ஊர்கள், நம்மட சகோதரர்கள், நம்மட கொள்கை சகோதரர்கள், கொள்கைக்கு அப்பால் உள்ளவர்கள், நம்மட முஸ்லிம் உம்மத் இன்றைக்கு இந்த பாவத்தில் சர்வ சாதாரணமாக அது பாவமோ என்று பார்க்கப்படாத அளவுக்கு இன்றைக்கு நிறைய பாவங்கள் சமூகத்திலே மலிர்ந்து காணப்படுவதை பார்க்கிறோம். நான் சும்மா கேட்கிறேன், போன்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல ஒரு அந்நிய பெண்ணை ஒரு அறையும் குறையுமாக ஆடையோடு பார்ப்பதை யாராவது பாவம் என்று நினைக்கிறோமா? தூங்கக்குள்ள பார்க்கிறோம், சுபகு தொழுதுட்டு பார்க்கிறோம், பள்ளியில இருந்து பார்க்கிறோம், வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்கிறோம், பேஸ்புக்கை திறந்து பார்க்கிறோம், டிக்டாக்கை திறந்து பார்க்கிறோம், ஆடலை பார்க்கிறோம், பாடலை பார்க்கிறோம், அசிங்கத்தை கேட்கிறோம், அனாச்சாரத்தை கேட்கிறோம், அசிங்கத்தை அனுப்புகிறோம், அனாச்சாரத்தை அனுப்புகிறோம், விபச்சாரத்தை அனுப்புகிறோம், மோசமான வார்த்தைகளை அனுப்புகிறோம். நானும் பார்த்தேன், நீயும் பாரு, இந்த பாவத்தை நானும் செய்தேன், நீயும் பாரு. இன்றைக்கு குரு போட்டு பாவம் செய்கிற காலங்கள் தோழர்களே. இன்றைக்கு குருபுகளை உருவாக்கி நண்பர் வட்டமாக மாறி அதுல பாவங்களையும் அனாச்சாரங்களையும் அறையும் குறையுமாக உள்ள ஆடைகளையும் மோசமான வீடியோ காட்சிகளையும் அனுப்பி பார்க்காதவனையும் பார்க்க சொல்லுகிற ஒரு பாவம் நிறைந்த காலத்தில் நானும் நீங்களும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதை யாராவது பாவம் என்று பார்க்கிறதா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் கண்ணை மூடிக்கொண்டு அதை டிலீட் பண்ணுகிறோமா, அழிக்கிறோமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், ஹாஜியார் இந்த பாவத்தை அனுப்பியிருக்கிறீங்களே, இந்த பாவத்தை வாட்ஸ்அப்ல போட்டிருக்கிறீங்களே, நீங்க ஷேர் பண்றீங்களே, யாராவது மனசுல வேதனையோடு கவலையோடு அனுப்பியவருக்கு ஒரு நசீஹத் செய்கிறோமா? இல்லை. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இல்லை. அது ஜொலியாக மாறிவிட்டது, அது சும்மா சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, இந்த உலகத்தில் பாவம் செய்கிறவனுக்கும் இந்த உலகத்தில் பாவம் செய்கிற முனாஃபிக்குக்கும் நல்ல மனிதனுக்கும் என்ன தெரியுமா உதாரணம்? ஒரு நல்லவன், ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால் அவன் எப்படி தெரியுமா இருப்பான்? ஒரு மலையடி வாரத்திலே அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு தலைக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கல், பாறாங்கல், அப்ப விழுமோ இப்ப விழுமோ, அண்ணாவில போகுது இன்னாவில போகுது அப்படி என்று சொல்லுகிற ஒரு மனப்பயத்தோடு அந்த பாவத்தை செய்த ஒரு மனவேதனையோடு அவன் இருந்து கொண்டிருப்பான். ஒரு முனாஃபிக், ஒரு கெட்டவன், ஒரு பாவி எப்படி தெரியுமா இருப்பான்? ஒரு மூக்குல கொசு வைத்தால்
அந்த கொசுவை எப்படி தட்டிடுவானோ அதே போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய பெருவிரலால ஒவ்வொரு பாவமும் வர வர மனசுல உறுத்தாம, மனசுல சஞ்சலம் இல்லாம, கவலை இல்லாம அதை தட்டி தட்டி மேல அனுப்பி அனுப்பி கீழே அனுப்பி அனுப்பி மற்றவருக்கு ஷேர் பண்ணி பண்ணி இன்றைக்கு அதை நம்மளும் பார்த்து பிறரையும் பார்க்க தூண்டுகின்ற நிறைய பாவங்கள் நடக்குகின்ற காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. இதை யாரு செய்யறாங்க அப்படி என்று பார்த்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நல்லா தொழுகிறவர், பள்ளியோடு தொடர்புள்ளவர், நல்ல பண்பாடுள்ளவர், நல்ல குடும்பத்தில் உள்ளவர், ஹஜ்ஜுக்கு போனவர், இப்படிப்பட்டவர்கள் கூட இது பாவம் என்று பார்க்காமல் சர்வ சாதாரணமாக இதுக்கெல்லாம் தௌபா தேவையில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் சர்வ சாதாரணமாக இந்த பாவங்கள் தலைவிரித்து ஆடுகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பாவம் என்று கூட பார்க்கிறல்ல, அனுப்புகிறவனுக்கு கூட ஒரு அட்வைஸ் பண்றல்ல, அதை நம்மளும் பார்த்துட்டு மற்றவனுக்கு அனுப்புகிற நிலைமையில தான் இன்றைக்கு நம்மளை அறியாமல் நாம் நம்முடைய கபருக்குள் இன்றைக்கு பாவங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, பள்ளியில உட்கார்ந்துட்டு கூட பார்க்கிற சமூகம், அல்லாஹ்வுடைய மாளிகையில உட்கார்ந்து கொண்டு போன் பேசுகிற சமூகம், அல்லாஹ்வுடைய மாளிகையில உட்கார்ந்து கொண்டு வாட்ஸ்அப் பார்க்கிற சமூகம், பேஸ்புக் பார்க்கிற சமூகம், யூடியூப் பார்க்கிற சமூகம், நல்லதை சொல்லல, நான் நல்லதை சொல்லல, கெட்டதை பார்ப்பவர்கள் இன்றைக்கு நிறைய பேர்கள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இப்படித்தான் இருக்கிறோமாக இருந்தால் அறிவு உயர்த்தப்பட்டு மடமைகள் நிலைநாட்டப்படுகிற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழுகிறோமா இல்லையா? ஒரு காலத்துல மியூசிக் என்றால் வன்மையாக கண்டித்தோம். அதை உடைத்தறிவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டார்கள் அப்படி என்று பேசினோம். அதுல உறுதியோடு இருந்தோம், அதுல மிக பிரச்சாரம் செய்தோம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மியூசிக் கேட்பது என்பது அது அலட்டிக் கொள்ளாத ஒரு பாவமாகத்தான் இன்றைக்கு சமூகத்தில் பார்க்க. அது பாவமே இல்லைங்க, அந்த மியூசிக் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இசைக்கருவிகளை உடல் தெரிவதற்காகத்தான். இன்றைக்கு மியூசிக் இல்லாம ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சர்வ சாதாரணமாக நமக்குள்ள வந்து இந்த பாவம் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டு நாம் அதற்கு பின்னால் அலைந்து கொண்டிருக்கிறோமாக இருந்தால் நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசிக்க வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயத்தின் 97, 98, 99வது வசனங்களை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் நிறைய சமூகம் நமக்கு முன்னர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க, அஃப அமீன அஹ்லுல் குரா அய்யஅதியஹும் பஅசுனா பயாத்தன் வஹும் நாயிமூன். அந்த ஊர்வாசிகள், அந்த கிராம மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற போதும் அவர்கள் அழிக்கப்பட மாட்டார்கள், அபயம் அளிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். தூங்கிக் கொண்டிருக்கிற போதும் அல்லாஹ்வுடைய அழிவு அவர்களை நிச்சயமாக வந்து சேரும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மககுடைக்கு வரல, வேறுவலைக்கு வரல, இன்னென்ன ஊருக்கு வரல அப்படி என்று தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி கொண்டு வந்து அழிப்பான் என்பதை தெரியாது. கடந்த காலங்கள்ல கேரளாவில் ஏற்பட்டது, கடந்த காலங்கள்ல சுனாமியில ஏற்பட்டது யாராவது நினைத்தோமா தோழர்களே? அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தை சொல்கிறான், அல ஆமீன அஹ்லுல் குரா அய்யஅதியஹும் பஅசுனா துஹன் வஹும் யல்அபூன். அவர்கள் நினைத்துக் கொண்டார்களா, அந்த கிராமவாசிகள் நினைத்துக் கொண்டார்களா அவர்கள் அபயம் அளிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டார்களா? அவர்கள் பட்ட பகலில் விளையாடி கொண்டிருக்கிற போது அல்லாஹ்வுடைய தண்டனையும் அழிவும் அவர்களை வந்து சூடும். அல்லாஹ் அக்பர். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தூங்கிக் கொண்டிருக்கிற போதும் அல்லாஹ் அழிப்பான், விளையாடி கொண்டிருக்கிற போதும் அல்லாஹ்வுடைய அழிவு இந்த உலகத்துக்கு வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புகாரியில 4686வது செய்தியாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்னல்லாஹ லா யும்லி லிவாலிம். அல்லாஹ் தஆலா அநியாயக்காரன, பாவம் செய்கிற பாவிய, அட்டூழியம் செய்யக்கூடியவன, அனாச்சாரம் பண்ணக்கூடியவன
அல்லாஹ் உடனடியாக பிடிக்க மாட்டான். அல்லாஹ் கொடுப்பான் கொடுப்பான் கொடுப்பான், உடுவான் உடுவான், விட்டுக்கிட்டே இருப்பான். ஹத்தா இதா அகதஹு லம் யுஃப்லிதுஹு, அல்லாஹ் தஆலா அவனை பிடிச்சிட்டான் என்று வையுங்கள், அவனால் தப்பிக்கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பிடிப்பான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கெல்லாம் இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? நமக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டோம்டா, பொருளாதாரத்துல கொஞ்சம் தலை தூக்கிட்டோம்டா, வாகனம் ஓடணும், வாகனம் ஓடணும். அது எந்த வழியில வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, எப்படி வந்தாலும் பிரச்சனை அல்ல. பேசுகிற மௌலவிக்கு எங்கட கஷ்டம் தெரியுமா? பயான் வைக்கிற நிர்வாகத்துக்கு எங்கட கஷ்டம் தெரியுமா? வட்டி இல்லை என்று சொல்லுகிற ஆட்களுக்கு எங்கட கஷ்டம் புரியுமா? நாங்க எங்கட விஷயத்தை நாங்க தானே பார்க்கலாம், அவங்க பேசுவாங்க, அவங்க கத்துவாங்க, அவங்களுக்கு ஒரு நிலைமை வந்தா தானே தெரியும் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் பாவத்துக்கு தன் உள்ளத்துக்கு சமாதானம் சொல்லுகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். தோழர்களே, இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர ஓடுகிற முக்காவாசி வாகனம், ஓடுகிற முக்காவாசி வாகனம் சொந்த வாகனம் அல்ல, நம்மட பேர்ல இல்ல, நம்மட மனைவிட பேர்ல இல்ல, நம்மட உம்மட பேர்ல இல்ல, வாப்பட பேர்ல இல்ல, ஏதோ ஒரு பேங்குடைய பேர்ல இன்றைக்கும் இருக்குது. நம்மட வாகனம் நம்மட பேர்ல இல்ல, ஆனா நம்மட வாகனம் என்று நினைக்கிறோம். நம்ம மாசம் சல்லி கட்ட தவறிட்டும் என்றால் நம்பர் பிளேட்டை கலட்டி ஒளிச்சு வாகனத்தை போடுற அளவுக்கு, காசை கொடுத்துட்டு ரோட்ல ஓடிக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மட வாகனம் அப்படின்னு பெருமை அடிச்சு கொள்றோம். கணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்மட மனசு சொல்லுது இந்த வாகனம் நம்மட இல்ல, இது அமானா பேங்கட வாகனம், இது வந்துகிட்டு பீப்புள்ஸ் பேங்கட வாகனம், இது வந்துட்டு கொமர்ஷியல் பேங்கட வாகனம், இது அன்னூர் பேங்குடைய வாகனம். மனச்சாட்சி சொல்லுது தானே, சொந்தம் இல்ல தானே, அவன்டே தானே, நம்ம மாசம் மாசம் கட்டத்தானே வேணும், கட்டாட்டி தூக்குவான் தானே, அவன் தூக்காம இருக்கிறான், நம்பர் பிளேட்டை கலட்டத்தானே வேணும். நம்ம ஓடுற வாகனம் வட்டியோடு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கோம். அப்ப இதை தவிர வேற வழி இல்லையா? நிறைய பேர் நம்மளாம் பிறக்கக்குள்ள வாகனத்திலேயா வந்தோம்? அல்லாஹ் தஆலா யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும் என்று அவன் ஆடுறானோ அப்ப தருவான். ஆனா இஸ்லாம் அழகான வழிகாட்டல சொல்லுது, இது இல்லாட்டி எப்படி வாகனம் வாங்குற என்று சொல்லுகிற முறைகளை சொல்லுது. ஆனா நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம் என்றால், நிறைய பேர் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நிறைய வாகனம் வட்டியோடு, இன்றைக்கு லீசிங் கம்பெனியோடு இன்றைக்கு தந்த வாகனத்தை கொண்டு போய் வைத்துவிட்டு இன்றைக்கு வட்டியோடு உறவாடுகின்ற உறவுகளாகத்தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பெரும்பாலான உறவுகள் இருக்கிறாங்க. பெரிய பெரிய கார்ல வாராங்க, பென்ஸ் கார்ல வாராங்க, ஃபெஜ்ரோல வாராங்க, ஹாஜியார் பட்டத்தோடு வாராங்க, பெரிய பெரிய ஊர்ல பெரிய புகழுக்கும் பட்டத்துக்கும் உரியவங்க. ஆனா அவங்களோட வாகனத்தை பார்த்தா வட்டியோடு தொடர்பு. என்னத்துக்கு இந்த படம்? உங்களுக்கும் மௌத்தாயினவுன உங்களை தூக்கி உங்களோட பிராடோவுல, உங்களோட ஃபெஜ்ரோவுல, உங்களோட BMW உங்களை வச்சு கொண்டு போய் கபரில் வைப்பது அல்ல. ஏழைக்கும் பணக்காரனுக்கும் உரிய ஒரே வாகனம் அந்த சந்துக்குத்தான் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. பொருளாதார மோகம் நம்மளை மறக்கடிச்சு இன்றைக்கு நம்மட வாகனம் வட்டியோடு தொடர்புபட்ட ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு நீங்க பாருங்க, வட்டி சர்வ சாதாரணமாக நமக்குள்ள வந்துட்டு. ஒரு காலம் நம்மளாம் கொஞ்சம் பேராத்தான் இருந்தோம், மார்க்கத்துல உறுதியோடு இருந்தோம், கொஞ்சம் பேராத்தான் இருந்தோம், மார்க்கத்துல திடகாத்திரத்தோடு இருந்தோம், கொஞ்சம் பேராத்தான் இருந்தோம், நிறைய பொருளாதார வசதி இல்லாம தான் இருந்தோம், கொஞ்சம் பேராகத்தான் இருந்தோம். 4 பேர்த்த சேர்த்துத்தான் ஒரு மார்க்க நிகழ்ச்சியை செய்கிற அளவுக்கு பொருளாதாரத்துல பஞ்சம் உள்ள மக்களாக நாம இருந்தோம். அப்ப நம்ம கிட்ட வாகனம் இருக்கல, அப்ப பெரிய வீடு இருக்கல, அப்ப பெரிய பிசினஸ் இருக்கல, சின்ன பிசினஸ் செஞ்சோம், நிம்மதியா வாழ்ந்தோம். சின்ன வீடு இருந்துச்சு, நிம்மதியா வாழ்ந்தோம். சின்ன வாகனம் இருந்துச்சு, நிம்மதியா ஓடினோம். மார்க்கத்துல உறுதி இருந்துச்சு, கொள்கையில பற்று இருந்துச்சு, பேணுதல் இருந்துச்சு, வர இருந்துச்சு, தொழுகை இருந்துச்சு, சுஜூத் இருந்துச்சு, உறுதி இருந்துச்சு. வித்யாத்தை எதிர்க்கிற மக்களாக இருந்தோம், கொஞ்ச பேராகத்தான் இருந்தோம். இப்ப
காலம் மருவி 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 மாறி மாறி இப்ப நிறைய பேராகி, நிறைய மஸ்ஜிதாகி, நிறைய மக்களாகி, நிறைய மக்கள் பள்ளிக்கு வர தூங்கி, இப்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ள முடியாம வட்டியோடு உள்ளவனையும் நிர்வாகத்தில் வச்சிருக்கிறோம், பாவத்தோடு உள்ளவனையும் நிர்வாகத்தில் வச்சிருக்கிறோம், மோசடி காரனையும் நிர்வாகத்தில் வைத்திருக்கிறோம், விதத்துக்கு சோரம் போறவனையும் நிர்வாகத்தில் வைத்திருக்கிறோம். இப்படியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் போயிட்டு வட்டியோடு இருக்கிறான்னு தெரியுது, ஆனா அவனை துரத்த முடியல. அண்ணன் அப்படி அல்ல, தூய்மையாக இருந்தோம், துப்புரமாக இருந்தோம், உறுதியாக இருந்தோம், சுஜூதுல அல்லாஹ் கிட்ட கேட்குகின்ற உறவுகளாக இருந்தோம், ஒரு பள்ளிக்காக வேண்டி பல நாட்கள் துடித்தோம், அல்லாஹ்வுக்காக கோச்சில ஏறி கையை கட்டிக்கிட்டு தலையை குனிஞ்சு கொண்டு நின்றோம், அல்லாஹ்வோட மார்க்கம் என்பதற்காக போராடினோம். இன்றைக்கு அதெல்லாம் மலையேறிச்சு, அந்த காலம் போய். அப்ப நம்ம கிட்ட இருந்தது கொள்கை பலம் இருந்துச்சு, தவக்குள் இருந்துச்சு, அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா அப்ப அல்லாஹ் நமக்கு தரல, வாகனத்தை தரல, வீட்டை தரல, வசதியை தரல, பொருளாதாரத்தை தரல. 4 பேரை சந்திச்சு 4 ரூபாயாக சேர்த்துத்தான் ஒரு பணியை செய்கின்ற நிலைமையில் இருந்தோம். ஆனா அப்ப நம்ம கிட்ட இருந்தது பணமோ வீடோ வாசலோ சொத்தோ சுகமோ இல்லை, அல்லாஹ்வுடைய கொள்கை இருந்துச்சு, மார்க்கம் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம பணக்காரன் ஆயிட்டோம், வாகனம் வந்துட்டு, வீடு வாசல் வந்துட்டு, நிறைய பேராயிட்டோம், பள்ளி வாசல் கிடைச்சிட்டு. அப்ப இருந்த கொள்கையுடைய உறுதி இப்ப இல்ல. அப்ப கேட்டமே அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நல்ல வீட்டை தா, நல்ல வாகனத்தை தா, நல்ல பொருளாதாரத்தை தா, மார்க்கத்துக்கு செலவழிப்பேன் அப்படின்னு கேட்டமே. அல்லாஹ் அப்ப கேட்ட நேரம் அப்ப தரல, இப்ப அல்லாஹ் தந்துட்டான். நல்ல வீட்டை தந்தான், வாசலை தந்தான், மனைவிய மக்களை தந்தான், எல்லாத்தையும் அல்லாஹ் அப்ப கேட்டதை இப்ப தந்தான். அப்ப இருந்த மாதிரி நம்ம இப்ப இல்ல தோழர்களே. அப்ப இருந்த இஷ்டம், அப்ப இருந்த கொள்கை, அப்ப இருந்த மார்க்கம், அப்ப இருந்த பாவத்திலே இருந்து தூரமாகிற உணர்வு, பாவத்தை கண்டா அதை எதிர்க்கிற அந்த குணம் இப்ப இல்ல. இப்ப நம்ம பணக்காரன் ஆயிட்டோம், இப்ப நம்ம நிறைய பதவி வந்துட்டு, பட்டம் வந்துட்டு, ஊர்ல நம்ம கூப்பிடுறாங்க, பங்கனுக்கு கூப்பிடுறாங்க, அது நடக்குந்தான், செய்ய வழி இல்ல, என்ன செய்ய அப்படின்னு போயிட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்ப இருந்து கேட்டத்தை இப்ப தந்துட்டான். அப்ப நம்ம இருந்த மாதிரி இப்ப இல்லை என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் மனச்சாட்சியோடு தனிமையிலிருந்து யோசித்து பார்த்தால் நிச்சயம் எனக்கும் உங்களுக்கும் புரிந்து போகும் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் பக்கரா 276வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிற போது, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹு தஆலா வட்டியை அழிப்பார். நீங்க பாருங்க, நம்மட ஊர்ல வட்டியோடு தொடர்பு பட்டு கொடிகட்டி பிறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கோபுரம் கூட இல்லாமல் குடிசை வீடுகளில் அழிந்து போய் கிடக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணி பார்த்தால் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேர்கள், எப்படியோ இந்த ஊரில் இருந்தவர்கள் வட்டியோடு தொடர்பு என்ற ஒரே காரணத்துக்காக அல்லாஹு தஆலா அவர்களை படியாக அல்லாஹு தஆலா அழித்து இன்றைக்கு சமூகத்தில் இருந்து ஓரமாகி தூரமாகி இன்றைக்கு போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வேத வாக்கு தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹ் அழிப்பான், வ யுர்பி ஸதகாத், அல்லாஹு தஆலா தர்மத்தை அல்லாஹு தஆலா வளர்ப்பான். அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் மார்க்கத்துக்காக கொடுத்தவர்களை அல்லாஹ் இன்றைக்கு கோடீஸ்வரர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்றைக்கு கோடீஸ்வரர்களாக இருந்து வட்டியோடு இருந்தவர்களை அல்லாஹ் இன்றைக்கு அழித்து தரைமட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். நமக்கெல்லாம் இருக்கிற எண்ணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா மன்னிப்பான் தானே, கடைசியில மன்னிப்பு கேட்கலாம் தானே, நமக்கு அப்படிதான் இருக்குது. அல்லாஹ் கேட்கிறான், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். நம்ம கேட்கிற என்ன தெரியுமா? அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் அப்படி இப்படி நினைக்கிறோமே. அல்லாஹ் கேட்கிறான், மா ரப்பக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கரீம் என்று, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம் என்று உன்னை ஏமாத்தியது என்ன என்று அல்லாஹ் கேட்கிறான். என்ன பதிலை சொல்ல போகிறோம்? யோசித்து பாருங்க, என்ன பதிலை சொல்ல போகிறோம்? இன்றைக்கு எப்படி தெரியுமா? நகைக்கடக்காரர்களும் வட்டியில தெரிந்தோ தெரியாமல் விழுறாங்க. நகைக்கடக்காரர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
முஸ்லிம்ல 3234வது செய்தி. ஒரு ஆள் வாராருன்னு சொல்லுங்களேன், தங்க கடைக்கு வாராரு, நகை கடைக்கு வாராரு, ஒரு நகையை விற்க போறாரு. இப்ப இவர் என்ன செய்யணும்? இஸ்லாமிய முறைப்படி எப்படி விற்கணும், எப்படி வாங்கணும் என்றால், இவர் நகையை கொண்டு தாராரு, அதோடைய அளவு நிறுவையை பாக்குறீங்க, இதுக்கு இந்த நகைக்கு இவ்வளவு சொல்றீங்க, அவருக்கு ஓகே என்று சொல்றாரு, அதை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு ஆளை விட்டுறணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டா, நான் ஒரு நகையை எடுத்துட்டு கடையில போய் விற்க போறேன். முதலாவது நகைக்கடைக்கார முதலாளி கேட்கிறது, இந்த நகையை வித்து போட்டு வேற எது வாங்க போறீங்களா, மாத்த போறீங்களா? இது உனக்கு என்னத்துக்கு இந்த தேவையில்லாத கேள்வி. நான் விற்பேன், நான் வேண்டுவேன், வேண்டாம விடுவேன், என்னையும் செய்வேன். ஏன் இந்த கேள்வி? ரசூலுல்லாஹ் எப்படி தடுக்கிறாங்கன்னு பாருங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? நம்ம பாவம் என்று பார்க்கிறல்ல, கடமை என்னண்டா, இஸ்லாத்துடைய பார்வையில நகையை கொண்டு தந்தா விலைய அடிச்சு பார்த்தாச்சு, இவ்வளவு ரூபாயண்டா காசை எண்ணி குடித்துறோம், பிசினஸ் முடிஞ்சு, அவ்வளவுதான். அவர் விரும்பினா வேற நகை வாங்குவார், விருப்பம் இல்லட்டா காசை எடுத்துட்டு போயிடுவார். இதுதான் இஸ்லாமிய அடிப்படையில நகை விற்கிறது. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, விலையை அடிச்சு பாக்குறாரு, அடிச்சு பார்த்துட்டு இது 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தாரேன் உதாரணத்துக்கு அப்படி சொல்லிட்டு வைக்கிறாரு. இப்ப நீங்க ஒரு நகையை பாருங்க அப்படின்னு பாக்குறாரு. அந்த நகையை பார்த்த உடனே இந்த நகைக்கு எவ்வளவு, இது 3.5 லட்சம், அப்ப நீங்க 1.5 லட்சத்தை தாங்க என்று கேட்டு 1.5 லட்சத்தை வாங்கி கல்லாக்குள்ள போட்டுட்டு நகையை தூக்கி கொடுக்கிறார். ஹராம் தோழர்களே, ஹராம். நம்ம சமூகத்துல இது தெரியாத. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப், தங்கம் தங்கத்துக்கு தான் கொடுக்கப்படும், தங்கம் தங்கத்துக்கு கொடுக்கப்படும். வல் ஃபில்லா பில் ஃபில்லா, வெள்ளி வெள்ளிக்கு கொடுக்கப்படும். வல் புர்ரு பில் புர்ரு, கோதுமைக்கு கோதுமை. வஸ்ஸஈர் வஸ்ஸஈர் பிஸ்ஸஈர், கோதுமைக்கு கோதுமை. ஈத்தமலத்துக்கு ஈத்தமலம், உப்புக்கு உப்பு. மிஸ்லம் பிமிஸ்ல், சரியாக இருக்கணும், அதுக்கு அது அப்படியே இருக்கணும். சவாஅன் பிஸவா, சமனுக்கு சமன். நீங்க 2 பவுன் நகை தந்தா நான் 2 பவுன் தருவேன், சமனுக்கு சமனாக இருக்கணும். எதம்பியது, கைக்கு கை மாறணும், உடனே மாறும். நான் நகையை வித்து போட்டு காசை தாங்கன்னா நீங்க தந்துடும், இல்ல நீங்க நகையை பார், மாத்திர கித்திர வேலையெல்லாம் சரி வராது. இது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமூகத்தில் நடக்கிற பாவம். நகைக்கடைக்காரர்களுக்கும் தெரியாது, இது வட்டிகளை கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு கொஞ்சம் பேரு செக்குக்கு நகையை வாங்கிட்டு வந்துருவாங்க. இது எவ்வளவு, இந்த நகைக்கு 2 லட்சம், சரி நாளைக்கு நான் 1 லட்சம் தாரன், 3 லட்சம் நகை அப்படின்னு வந்துருவாரு. கூடாது தோழர்களே, பாவம், ஹராம். நாளைக்கெல்லாம் வாங்க இயலாது, இன்றைக்கு இருக்கிறத வாங்கிட்டு வந்துடும், அவ்வளவுதான் இஸ்லாத்துடைய தீர்ப்பு. ஆனா இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்றைக்கு சமூகம் இந்த பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஅதி அலன் நாஸி ஸமானு, மனிதர்களின் மீது ஒரு காலம் வரும். எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? லா யுபாலியல் மர்உ மா அகத மின்ஹு அமினல் ஹலால் அம் மினல் ஹராம். அவன் உழைக்கிற உழைப்பு ஹராத்துல சம்பாதித்தானா அல்லது ஹலாலில் சம்பாதித்தானா என்று பார்க்காத ஒரு காலம் இந்த சமூகத்துக்குள்ள வரும். நாங்க ரசூலுல்லாஹ் இன்னைக்கு அப்படித்தான் எல்லாரோட உழைப்பும் இருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்மள அறியாம நிறைய பாவங்கள், அலட்சியம் என்ற போர்வைகளில் நமக்குள் நடக்கிறது. அந்த பாவத்தில இருந்து நானும் நீங்களும் மீண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய பாவமும் நடக்கிறது. குறிப்பாக கல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக ஜெம் பிசினஸ்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய பாவத்தை, அத மோசடியை செய்கிற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்தில் என்ன செய்கிறோம், நாங்கள் பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கோம். என்ன அப்படி என்று கேட்டால், இன்னைக்கு இந்த கல்லை சுட்டு அது நல்ல கல் அப்படின்னு வித்துருவான். அவனுக்கு தெரியும் சுட்ட கல் என்று தெரியும், சுட்டாத்தான் கலர் வரும் என்று தெரியும். அதை சொல்லாம அதை மறைச்சு அப்படியே வியாபாரம் பண்ணுகிற காலம் நம்முடைய சமூகத்துல இன்றைக்கு பரவலாக இருக்கிற காலம். இன்னைக்கு இதை சொன்னா கொஞ்சம் பேருக்கு இது இல்லாட்டி பிசினஸே இல்ல என்று சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை மர்ர அலா சுபுரத்தி தஆமின், அப்படியே ஒரு உணவு தட்டை வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணுகிற ஒரு மனிதரை கடந்து ரசூலுல்லாஹ் போறாங்க. போற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர உணவு தட்டுல
அப்படியே தானியத்துக்குள்ள ரசூல கைய போடுறாங்க. போட்ட உடனே மேல அப்படியே காஞ்சது, கீழே பார்த்தா நலஞ்சு போனது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இது என்ன, இது நலஞ்சதை கீழே மறைச்சு வச்சிருக்கிறீங்க, காஞ்சதை மேல புதைச்சி வச்சிருக்கிறீங்க, போட்டு வச்சிருக்கிறீங்க, என்ன அப்படின்னு. அப்ப சொன்னார், யா ரசூலுல்லாஹ் அஸாபத்து ஸமா, வானம் மழையை பெஞ்சதுனால இப்படி நலஞ்சிட்டு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நலஞ்சத்தை மேல வச்சிருக்கலாமே, நீ நலஞ்சத்தை மேல வச்சிருக்கலாமே, ஏன் உள்ளுக்குள்ள வச்சா, ஏன் ஒளிச்சு வச்சா, ஏன் மறைச்சு வச்சா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, மன் ரஷனா ஃபலைஸ மின்னி, யார் மன் ரஷ ஃபலைஸ மின்னி, யார் மோசடி செய்கிறானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நிறைய பேர் வியாபாரம் செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் இல்லாமல் தான் இன்றைக்கு மறைத்து, குறைகளை மறைத்து இன்றைக்கு வியாபாரம் செய்கின்ற நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இதுல நிச்சயமாக பரக்கத் இருக்காது, இதுல உங்களுக்கு முசீபத் இருக்கும். இன்றைக்கு லட்சம் வரும், 4 லட்சம் வரும், 5 லட்சம் வரும், பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லட்சங்கள் எல்லாம் காட்டில் பரத்தப்படுகிற புழுதியை போன்று அல்லாஹ் ஊட்டுக்குள் சோதனையை கொண்டு வருவான். அல்லாஹ் நோய் பலாய் முசீபத்துக்களை கொண்டு வருவான். நீங்கள் செய்த அநியாயத்தை இந்த பூமியில நீங்க கண்டுட்டுத்தான் மௌத்தாகிற ஒரு காலமாக இந்த உலகத்தில் மாறும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நிறைய இளைஞர்கள்ட்ட போதை வஸ்து பாவனை என்பது சர்வ சாதாரணமா போயிட்டு, இன்றைக்கு யாரை பார்த்தாலும் ஒரு வாக்குல தான் நிக்கிறான், கதை கேட்டாலும் ஒழுங்கா கதை காணல, தனியா நிக்கிறான், இருட்டுக்குள்ள நிக்கிறான், ஆட்டாக்குள்ளதான் இருக்கிறான், ரோட்டு சைக்கிள்ல தான் இருக்கிறான், எங்கேயாவது இருட்டுக்குள்ள ஒரு பாலம் இருந்தா அந்த போக்குல குந்திக்கிட்டு இருக்கிறான். ஏன் இருக்கிறா, என்னத்துக்கு இருக்கிறான், எதுக்கு இருக்கிறான், ஒன்றுமே தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு ஒரு உமர் அவர்கள், அபூபக்கர் அவங்க இப்படியே ஒரு சபையில இருக்கிற நேரம் அப்ப சஹாபாக்களுக்குள்ள பேசிக் கொள்றாங்க, உம்முல் ஹபாயிஸ், இந்த பாவத்துக்கு ஒரு தாய், எல்லாத்துக்கும் ஒரு தாய் இருக்குதானே, அப்ப பாவத்துக்கு என்று ஒரு தாய் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு மசூரா பண்றாங்க. அப்ப எதுவுமே தெரியல, பாவத்துடைய தலையாகிய தாய் என்ன அப்படின்னு தேடுறாங்க, ஒன்றுமே இல்ல. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட சஹாபாக்கள் ஆட்களை அனுப்பி, உமர் அவர்கள் அபூபக்கர் அவர்கள் ஆட்களை அனுப்பி, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, பாவத்துடைய தாய் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும். எப்படி தெரியும், என்ன அது அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் போதை வஸ்து, பாவத்துடைய தாய் போதை வஸ்து அப்படின்னாங்க. அது எப்படி சொல்லுவீங்க நீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, முன்னொரு காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், ஒரு அரசர் இருந்தார். அந்த நேரத்தில் அந்த அரசர் ஒரு மனிதரை பிடித்து அவர் அப்படியே வச்சுக்கொண்டு அவருக்கு முன்னால சாராயத்தை வச்சாரு, அவருக்கு முன்னால ஒரு பொண்ண விபச்சாரம் செய்யறதுக்காக ஒரு பொண்ணை வச்சாரு, அவருக்கு முன்னால ஒரு பன்றி இறைச்சியும் வச்சாரு, அவருக்கு முன்னால ஒரு சிறுவனையும் வச்சாரு. வச்சிட்டு அரசர் அவரை பார்த்து சொன்னாரு, நீ இந்த பாவத்துல ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நீ போயிடலாம், நீ தப்பிக்கொள்ளலாம், உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படி என்றார். அந்த நேரத்தில் அந்த மனிதரு அப்படியே முன்னால ஒரு பொண்ணு குந்திக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு, ஒரு விபச்சாரிய பாக்குறாரு, முன்னால ஒரு இளைஞனை பாக்குறாரு, அப்படியே பண்டை இறைச்ச பாக்குறாரு, அப்படியே சாராயத்தை பாக்குறாரு. விபச்சாரம் பெரிய பாவம், அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே பாக்குறாரு, பண்டை இறைச்சி வேணாது அப்படியே நினைக்கிறாரு. கொலைக்கு மறுமையில கொலைதான், அதை என்ன செய்யணும், தவிந்து கொள்ளணும். இதெல்லாம் பெரும் பாவங்கள். எனவே லேசான பாவம், குடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுவோம், குடிச்சிட்டு போயிடுவோம், போத வஸ்தை எடுத்துருவோம் அப்படி என்று நினைத்து போத வஸ்தை எடுத்து அவர் குடிக்கிறாரு. குடிச்ச உடனே போதை ஏற்படுகிறது, போதை ஏற்பட்ட உடனே பசிக்குது, பசிச்ச உடனே பண்டை இறைச்ச தின்றாரு. பண்டை இறைச்ச தின்னுட்டு பார்க்கிறாரு, ஒரு பொம்பளை குந்திக்கிட்டு இருக்கிறா, ஆசை வருகிறது, இச்ச உணர்வு தூண்டுது, அந்த பொம்பளையோட பாவம் செய்யணும், விபச்சாரம் செய்யணும். பக்கத்துல பார்க்கிறாரு, ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு குந்திக்கிட்டு இருக்கிறான், ஒரு இளைஞன் கத்திய எடுத்தாரு, இளைஞனை கொண்டாரு, பொம்பளையோட விபச்சாரம் செஞ்சாரு, போயிட்டாரு.
இந்த 3 பாவங்களையும் செய்வதற்கு தலையாய பாவமாக இந்த போதை தான் இருந்தது. அவன் போதை அடிச்சத்தாலதான் பண்டு இறைச்சையும் உண்டான், போதை அடிச்சத்தாலதான் அவன் அங்க இருந்த சிறுவனையும் கொண்டான், போதை அடிச்சத்தாலதான் அங்குள்ள பெண்ணோடு அவன் விபச்சாரம் செய்தான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு குடிக்கிற குடிகார பயல்களை எல்லாம் நீங்கள் பார்த்தால் பாவத்தோடு தொடர்பட்டவனாக, விபச்சாரத்தோடு தொடர்பட்டவனாக, ஊர்ல களவெடுக்கிறவனாக, கஞ்சா குடிகாரனாக, மோசமானவனாக, செல்ல கேட்காதவனாக, கொலை செய்கிறவனாக இன்றைக்கு சமூகத்துல மிளிர்ந்து போயிருக்கிறாங்க. இத பத்தி சமூகத்துக்கு ஒரு அக்கறையும் கிடையாது, இத பத்தி சமூகம் பேசுறதும் கிடையாது. என்னன்னா இன்றைக்கு இதுதான் மனுஷனை பாவத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பாவத்துடைய தாய் அப்படி என்று பட்டியல் போட வந்தால் இதுவாகத்தான் இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துடக் கூடாது. இன்றைக்கு சர்வசாதாரணமா எல்லா ஊர்லயும் இருக்குது, ஆனா குறையல்ல, கூடித்தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும், இதையெல்லாம் மாற்றணும், இந்த சமூகத்தை மாற்றணுமாக இருந்தா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? பள்ளிகளோடு தொடர்புள்ள சமூகத்தை உருவாக்கணும். கல்பும் முஅல்லகும் ஃபில் மசாஜித், எப்பையும் பள்ளிகளோடு தொடர்புள்ள சமூகமாக மாற்றினாத்தான் இந்த சமூகத்தை பாதுகாக்கலாம். எனவே ஜும்மாவுக்கு வந்து ஒன்று சேர்ந்து விட்டு போகின்ற உம்மத்தாக இல்லாமல் 5 நேரமும் வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையிலே சுஜூது செய்துவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு போகின்ற சமூகமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த சமூகத்தையும் இந்த சமூகத்திலே உள்ள பாவத்தில் இருந்து பாதுகாக்குகின்ற இளைஞர்களை நானும் நீங்களும் கண்டுகொள்ள முடியும் என்பதை அறிந்து தெரிந்து செயல்படுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.